ஓம் நமச்சிவாய. கற்பூரம் எதற்காக காட்டுகிறோம்? இறை வழிபாட்டின் முக்கிய அம்சம். இறுதியில் கற்பூர ஆரத்தி பார்ப்பது பக்தர்களுடைய வழக்கம். கற்பூர ஆரத்தி காண்பிப்பது அர்ச்சகர்களுடைய கடமை. ஆலயத்திற்கு செல்லும் பொழுது வெளிச்சம் நிறைந்த வெளிப்பிரகாரத்தை சுற்றி வலம் வருகிறோம். அதுக்கப்புறம் உட்பிரகாரத்தை வலம் வந்து மண்டபத்தை அடைகிறோம். படிப்படியாக வெளிச்சம் குறைந்து கொண்டே வருகிறது. கடைசியாக கருவறைக்கு முன் வந்து நிற்கிறோம். அங்கே இருள் சூழ்ந்து இருக்கிறது. அங்கு எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு மட்டும் உள்ளே இருக்கும் மூலவரை விக்கிரகத்தை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஆயினும் நம்மால் சரியாக தரிசிக்க முடிவதில்லை. அறையும் இருட்டு, அதில் உள்ள விக்கிரகமோ கருப்பு. ஆயினும் நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும். அதற்காக கற்பூரத்தை காட்டி நம்மை தரிசிக்க வைக்கிறார்கள். தலையில் உள்ள மணிமுடி தலை இருப்பதை காட்டுகிறது. காதில் உள்ள குழை முகத்தை காட்டுகிறது. கழுத்தில் உள்ள மாலை மார்பை காட்டுகிறது. இடையில் உள்ள அணி மேனியை காட்டுகிறது. காலில் உள்ள சதங்கை பாதங்களை அடையாளம் காட்டுகிறது. ஆக கற்பூரம் ஒவ்வொரு இடத்திலும் ஒளியேற்றும் போது இறைவனின் உருவத்தை நாம் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து விடுகிறோம். இப்படி சுடரொளி மூலம் இறைவனை அங்கமங்கமாக பார்த்து மகிழ்கிறோம். அப்படி இறைவனை உணரும் பொழுது நமது அறியாமை கரைந்து மறைகிறது. அதுபோல கற்பூரமும் ஒளி அணைந்து காற்றில் கரைந்து மறைந்து விடுகிறது. ஞானாக்னியில் அறியாமை எரிக்கப்படுவதை கற்பூரம் நமக்கு ஒளி காட்டி எரிந்து மறைவதன் மூலம் உணர்த்துகிறது. ஒளியே வடிவான இறைவனை ஒளி மூலம் உணர்கிறோம். அப்போது ஞானமே வடிவான இறைவன் நமக்குள்ளே இருப்பதை உணர்கிறோம். இந்த தத்துவத்தை காட்டுவதே கற்பூரம் ஏற்றி தரிசனம் செய்ய வைக்கும் நிகழ்ச்சியாகும். கற்பூரம் ஏற்றி இறைவனுக்கு ஆரத்தி எடுக்கும் பொழுது கற்பூரம் எரிந்த பிறகு சாம்பலோ துகள்களோ எதுவும் இருப்பதில்லை. எப்படி வாசனை நிறைந்த கற்பூரம் தன் வாசனையை ஞானத்தீட்டு எதுவுமே மிஞ்சாமல் தெய்வத்தன்மையை அடைவதைப் போல பல்வேறு வாசனைகளால் சூழப்பட்ட மனிதர்களும் ஞானத்தின் வாயிலாக வாசனைகளை அகற்றினால் இறுதியில் வினைப்பயன்கள் எதுவும் மீதமின்றி இறைவனுடன் இரண்டர கலக்கிறது என்பதை உணர்த்துவதே கற்பூர ஆரத்தியாகும். இந்த சிறப்பு கொண்ட கற்பூரம் ஐயப்பனுக்கு உள்ள வழிபாட்டில் தனியிடம் பெறுகிறது. ஐயப்பன் நாமாவளிகளில் காந்தமலை வாழும் கற்பூர ஜோதி என்ற திருநாமமும் உண்டு. கற்பூர ஜோதி மணிகண்டன் கவலை தீர்க்க வருகிறான் என்றும், கற்பூர தீபம் உமக்கப்பா உன் பொற்பாத மலர்கள் இறக்கப்பா என்றும் ஐயப்ப பக்தர்கள் பாடுவார்கள். சபரிமலை செல்லும்போது வழிநடை சரணமாக ஓம் காந்தமலை வாழ் கற்பூர ஜோதியே போற்றி போற்றி என்றும், பூஜை முடிந்தவுடன் கற்பூர நீராஞ்சனம் பிரதர்சியாமி என்று தொழுது முடிப்பார்கள். பூஜையின் உச்சகட்டம் கற்பூர ஆரத்தி. தெய்வசக்தி முழுமையான அருள் புரியும் நேரம். இந்த நேரத்தில் இறைவனை தொழுதால் அருள் கிடைக்கும். ஆத்ம ஜோதியில் கரைந்து உருவமே தெரியாத நிலையில் கற்பூர ஆரத்தி வெளிப்படுகிறது. அதை இரு கைகளாலும் தொட்டு கண்ணில் ஒத்திக்கொள்கிறோம். சூரியன் என் கண்ணில் இருக்கிறான், கண் இருதயத்தில் உள்ளது, இருதயம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் அமிர்தத்தில் இருக்கிறேன், அமிர்தம் பிரம்மத்தில் இருக்கிறது. இந்த வரிகள் வேதத்தில் காணப்படுகின்றன. கற்பூரம் அக்னி ரூபமாக இருக்கிறது. இந்த அக்னி ரூபமான ஜோதி ரூபமான கண்ணின் அதிதேவதையான சூரியனுடன் கலந்து ஒன்றாகி கண்மார்க்கமாக உட்சென்று அமிர்த ரூபமான பிரம்மஜோதியில் கலக்க வேண்டும். அவ்விதம் கலந்து நான் என்ற நிலை அற்று பிரம்மாவாகவே விளங்குவதைத்தான் கற்பூரத்தை கண்ணில் ஒத்துக்கொள்ளுதல் தத்துவம் விளக்குகிறது. மேலும் கற்பூரத்தை கண்ணில் ஒத்திக்கொண்டதால் தலைவலி, கண்ணில் நீர்வடிதல், கண்வலி, ஜலதோஷம் முதலியவை குணமாகும். திருஷ்டி இருந்தால் கடியும். அருகில் விஷக்கிருமிகள் வராது. கற்பூர தீப வழிபாட்டின் தத்துவமே ஆத்மஸ்வரூபத்தை அறிவதேயாகும். இவ்வாறு பூஜை முடிந்தவுடன் ஆன்மீக முறையிலும் அறிவியல் முறையிலும் இந்த கற்பூரம்
நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அது பல நன்மைகளை நமக்கு தருகின்றன. ஓம் நமச்சிவாய.